வணக்கம் விவசாய சொந்தங்களை. மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கிழங்கானது மண் சட்டியில் நடவு செய்ய இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமது விவசாய கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. தற்போது காணப்படுகின்ற கிழங்கானது கொல்லிமலை அடிவாரத்திலும் ஏற்காடு பகுதிகளிலும் மலைப்பகுதியில் காணப்படுகின்ற இந்த கிழங்கானது நமது பகுதியில் அரிதாக காணப்படக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த முடவாட்டுக்கால் கிழங்காகும். இந்த கிழங்கானது நமது பகுதியில் அரிதாக கிடைக்கக்கூடியது. இந்த கிழங்கானது தற்போது மண் சட்டியில் நடவு செய்ய இருக்கின்றோம். அந்த கிழங்கானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. மிகவும் மூட்டு வலி, முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு கிழங்காகும். தற்போது மண் சட்டியில் நடவு செய்ய இருக்கின்றோம். தற்போது மண் சட்டியானதை எடுத்துக்கொள்கின்றோம். அதன் அடிப்பகுதியில் தண்ணீர் வடிவதற்காக ஹோல்ஸ்களை போட்டுக் கொண்டுள்ளோம். பாருங்க நண்பர்களே. அடுத்தபடியாக நன்கு மக்கிய ஆட்டு தொழு உரம் எடுத்துக்கொள்கின்றோம் நண்பர்களே. ஒரு 3/4 பங்கு அளவிற்கு நிரப்பிக் கொள்ளலாம். மலைப்பகுதியிலே மட்டும் வரக்கூடிய இந்த கிழங்கானது நமது பகுதியிலும் வருகிறதா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. முடிந்தளவு முயற்சி செய்வோம். தற்போது அந்த மண் சட்டியில் 3/4 பாகம் நிரப்பிக் கொள்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கானதை எடுத்துக்கொள்கின்ற நண்பர்களே. தற்போது ஒரு சிறிய பள்ளம் தோண்டிக்கலாம். அப்படியே இந்த மக்கிய உரத்தை வைத்து மூடிக்கலாம் நண்பர்களே. தற்போது இந்த கிழங்கானது நடவு செய்தாச்சு. கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கலாம் நண்பர்களே. தேவையான அளவு தண்ணீரை ஊற்றிக்கொள்ளலாம். இந்த தண்ணீரானது தேங்காம இருப்பதற்காக அதன் அடிப்பகுதியில் கோல் சார்ந்தது போடப்பட்டிருக்கு. நன்றி விவசாய சொந்தங்களை. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி விவசாய சொந்தங்களை.